தேர்தல் 4 மாதத்துக்கு இருக்கும்போது நான் முதலீடு பண்ணுவேன்னா எந்த முதலீட்டாளர் பண்ணுவாங்கப்பா சொல்லு பண்ணி? இது சாத்தியமா? இன்னொன்று, 4 மாதங்களில் தேர்தலை வைத்துக்கொண்டு முதலீட்டாளர் மாநாடு நடத்துவது ஒரு அறிவுபூர்வமான செயலா? ஆனா அந்த முதலீட்டாளர் மாநாட்டிலையும் 44,000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. அடிச்சு விடு ராஜா, யாருக்கிட்ட கேட்குற? 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்புலாம் சொல்றாங்க. சொல்லு. இந்த மைசூர் பாக்கு கிண்டுறதுக்கு நேற்று கொடுத்தாங்களே கான்ட்ராக்டர் கிட்ட வேலை வாங்கி ஆ கவர்மெண்ட் கொடுத்த மாதிரி கணக்கு காட்டினாங்கல்ல. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் யோசிச்சு பாரு. அரசு வேலைன்னு விளம்பரம் பண்ணியிருக்காங்க பாத்தியா? இப்படி தான் கணக்கு. இன்னொன்று, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கல்ல, நான் கோவையில் விசாரித்தேன். நோபடி ரெடி டு சைன் ஈவன் எம்ஓயு கையெழுத்து போடுறது கூட யாருப்பா வந்து கையெழுத்து போடுவா? கூப்பிட்டு மிரட்டி இந்த ஃபாக்ஸ்கானில் இதிலெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அண்ட் அண்டை மாநிலங்களுக்கே முதலீடுகள் செய்வதால் இந்த டிஆர்பி ராஜாவுக்கு ரொம்ப இதாக இருந்த உடனே வம்புக்கு கூப்பிட்டு போடுறாங்க. நான் சிம்பிளாக கேட்குறேன், யார் இன்வெஸ்ட் பண்ணுவா 4 மாதத்தில் தேர்தலை வச்சுக்கிட்டு? இன்னொன்று, நீங்கள் ப்ராசஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடிகிற கவர்மெண்ட்டை நடத்திட்டு இருக்கிறீங்க. இல்ல அப்புறம் எதுக்கு சார் இப்படியான ஒரு முதலீட்டாளர்? நான் சொன்னேன்ல, தெலுங்கானாக்கு போகுது, ஆந்திராவுக்கு போகுது. மீண்டும் மீண்டும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்றன, எங்கே முதலீடுன்னு. ஸோ அவர்கிட்ட கொண்டு பேப்பரை எழுதி கொடுத்து சார் போய் படிக்க சாருங்க, இவ்வளோ வந்துருக்குதுன்னு இவன் போய் ஃபஸ்ட்டு வந்துடுறாரு. மைசூர் பாக்கின்றதெல்லாம் வேலை வாய்ப்பு முதலீடுன்னு தூக்கிட்டு வர்றாங்க. பிரிகேடு ரியல் எஸ்டேட் நிறுவனம் கட்டுறான், அதை முதலீடுன்னு தூக்கிட்டு வர்றாங்கன்னா எவ்வளோ பெரிய ஃப்ராடுகார பசங்க பாவங்க.